போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்க கேப் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் ரொட்டி சுடுறதுக்காண்டி. அது நல்லாவே ஊறிடுச்சு. அந்த மாவில் தான் இப்போ வந்து கேப் ரொட்டி சுட போகிறோம். கேப் ரொட்டி சுடுறதுக்கு வந்து நான்ஸ்டிக் தோசைக்கல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இரும்பு தோசை சட்டிக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறணும். அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் மாமியாரோடைய சீதனம். அந்த காலத்து தோசை சட்டி அதில் தான் நாங்கள் இப்போ வந்து கேப் ரொட்டி சுட்டுக்கிட்டு இருக்கேன். மாவு நல்லா கெட்டியாக பிணைஞ்சிருக்கனால அதை உருண்டை சைஸில் உருட்டிக்கிட்டு தோசைக்கல்லில் வச்சு நல்லா தண்ணி தொட்டு அடை மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நல்லா தட்டி விட்டாச்சு. சரி அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம், அதனால் கரெக்டாக ஆளுக்கு ஒரு உருண்டையாக 4 உருண்டை உருட்டி வச்சாச்சு. இந்த பக்கம் கேப் ரொட்டியோட நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. அப்படி இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு கேப் ரொட்டியை பொறுத்தளவு கொஞ்சம் கருகி இருக்கணும். அப்படியே நம்ம 4 ரொட்டியுமே நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. வாங்க கேப் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம். வெளியே வேறு நல்லா அடமலை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் எங்கள் பசங்களுக்கு கேப் ரொட்டி சுட்டு கொடுக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.